இறைவனை புரிந்துக்கிறானா, இவன் இறைவச்சத்தோடு இருக்கிறானா, கடவுளை நேசிக்கிறானா, கொண்டாட்டமாகறானான்றது தான் மதப்பழகு. ஆனால் இப்போ உண்மையிலே யாரும் இல்லை. இப்போ யாரும் கடவுளை போதிக்கிறவன் யாரும் இல்லை. என்ன போதிச்சுக்கிறான்? மத போதகன். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவன் வந்து உனக்கு கண்காணிக்கத்தே இல்லை, நீயே அப்படி ஆகிடுவேன். ஞாயிற்றுக்கிழமைனா உனக்கு பில் அடிச்சோடனே சண்டை காலில் உள்ள மூளை இருந்து ஒரு பில் அடிக்கும், நீ சர்ச்சைக்கு போகணும். யார் உன்னை பண்ணா? கோயிலில் பில் அடிச்சோடனே யார் உன்னை பண்ணா? அச்சப்படணும். அது வந்து என்ன பண்ணிடணும், புரிஞ்சிக்கணும். அதுக்காக அவங்களுக்கு என்ன இருக்காது, அச்சம் இருக்காது. அச்சத்து மேலே அக்கறை இருக்கணும். எனக்கு ஏன் இது மேலே பயம்? இந்த கல்லை பார்த்தா நான் ஏன் பயப்படுறேன்? இது மழை போட்டு தான் நான் ஏன் பயப்படுறேன்? நான் செஞ்ச சமையலை சாப்பிட்றதுக்கு நான் ஏன் பயப்படுறேன்? நான் ஏன் கறி சாப்பிட்றதுக்கு பயப்படுறேன்? எனக்கு ஏன் ஆடு மாடுங்களை மொத்தம் ரத்தம் சொட்டினாக்கா எனக்கு ஏன் பயம் வருது? யாருக்கோ ஏற்படுற தப்பு யாருக்கும் நந்துடும் நம்ம நினைக்கிறோம், எனக்கும். இது அறிவின் மிகுதியால் ஏற்பட்ட விளைவு. இது எதனால் ஏற்பட்ட விளைவு? அறிவின் மிகுதியால் ஏற்பட்ட விளைவு. அச்சம் அறிவின் உச்சமாக இருக்குது. அச்சம் நல்லது அளவில், ஆனால் அது என்னவாக இருக்கக்கூடாதுன்னா சிந்திக்காத ஒரு மடத்தனத்தோடு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அச்சப்படணும் சரியானதுக்கு. நம்ம அச்சப்படுறது சரியானதுக்கு அச்சப்படுறோமா? கல்லுக்கு அச்சப்படுறது சரியா? மண்ணுக்கு அச்சப்படுறது சரியா? புத்தகத்தில் எவனோ எழுதி வச்சதுக்கு அச்சப்படுறது சரியாங்க? எவனோ ஏதோ ஒரு புக் எழுதி வச்சுனா, ஏதோ எந்த மதமானா இருக்கட்டும், எந்த வேதமானா இருக்கட்டும், அதுக்கு அச்சப்படலாமா? எவனோ ஒருத்தர் சித்து வச்சு புக்கு எழுதிட்டு 16 இருக்கிறது எழுதிப்பட்டா அதுக்கு அச்சப்படலாமா? குளிர்து சட்டை பண்ணலாமா வேணாவா? நீ அச்சப்படுறதுன்னா நீ சிறப்பாக இல்லையன்றதுக்காக நீ அச்சப்படணும். நான் ஏன் கொண்டாட்டமாக இல்லை? நம்ம ஒரு கால் கொண்டாட்டமாக இல்லையா என்னன்னு அச்சப்பட்டுக்கணும். உன் மேலே என்ன இருக்கணும், நான் வாழ்வோ இல்லையோ அப்படின்னு அச்சப்படணும். செத்து போய்டுவோமே, நம்ம அதுக்குள்ளே வாழ்ந்துடணுமேன்ற அச்சம் உனக்கு இருக்கணும். இப்படி ஒரு அச்சம் தான் எப்படி இருப்ப? பயம் போகிறதுக்கு எந்த மனுஷனும் கண்ணை பார்த்து பேசு. எந்த மனுஷனுடைய அப்போ உனக்கு பயம் இருக்காது. அப்போ அதுக்குலாம் வேணும், இறை அச்சம் இருந்தால் உனக்கு ஒன்று கிடைக்கும் வரமா, அது பேர் துணிச்சல். இறை அச்சம் தான் உனக்கு என்ன கிடைக்கும்? துணிச்சல். துணிச்சல் கட்சிட்டா உனக்கு என்ன இல்லை, நீ யாருக்கு சொந்தக்காரன் ஆகிட்ட? துணிச்சல் கிடைக்கணும்னா நீ இறையச்சமாக இருக்கணும். இறையச்சப்பட்டியெல்லாம் உனக்கு என்ன கிடைச்சிடும்? ஆல்மா சமூக அச்சம், தேவையற்ற அச்சம்லாம் ஒன்று ஒன்றா கேட்க வேண்டியதில்லை. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு போனேன்னா டோன்ட் வரி, பி ஹாப்பி. வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து அச்சம் பற்றி பேச போகிறோம். அச்சம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது நமக்கு. அச்சம்னும் போது நீங்கள் இறை அச்சம் சரி, அச்சம்னும் போது இறை அச்சம் சரி. எதை பார்த்தாலுமே பயப்படுது. அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், கல்லை பார்த்தா பயம். கல் கூறாகுதுன்னு இல்லை, நிற்கிதே, குங்க போட்டு வச்சுட்டுக்குதே, மாலை போட்டுக்குதே, எதுக்கு? கல்லுக்கு. இறை அச்சமா கல் அச்சமா? அது பேர் இறையச்சமா கல் அச்சமா? ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்க தெரியுறீங்க? அதை சில பேர் சாமியார் பார்த்தா பயம், சில பேருக்கு மந்திரவாதியை பார்த்தா பயம், சில பேருக்கு சாமியாரை பார்த்தா பயம், சில பேருக்கு மந்திரம் வச்சு ஐயோ அவ்வளோ சூன்யம் வச்சுருவா, அவளுக்கு சூனியக்காரனுக்கு தெரியும். அது தெரியுங்களா? இலக்காரன் யார் மேலாம் பாயணும் நம்ம, அப்படி ஒரு ஐடியா. இப்போ அதுக்காக பயப்படுறது. ஐயோ அங்கே போனால் அவனா பாவி, எந்த மனிதன்கிட்ட பேசுறதுக்கு பயம் புறுத்துறது வேற உண்டு. நாமளாக பயப்படுறது வேற, நம்மளை பயம்புறுத்தியும் வளர்க்குறாங்க. நம்மளை பாராட்டி வளர்த்தாங்க, நம்ம தேவை ஆசைங்கள்லேருந்து நம்ம சிதைந்து போயிட்டோம்.
அந்த மாதிரி நம்மளை பயம்புறுத்தி வளர்த்தாங்க. அதனால் நம்ம எதை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிடறோம். யாரை கூட பேச முடியறதில்ல. அப்பா அம்மா கூட நல்லா பேசுகிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியிறவங்கள கூட பேசுறதில்ல. வெளியிற மனிதர்கள் கூட பேசுறதில்ல, பழகிறதில்ல, ஆய் சொல்கிறதில்ல. நல்லா படிக்குதுங்க, பெரிய ஆளாக ஆகுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் சமூகத்தில் போய் அவங்க யாரை கூட என்ன பண்ணுறதில்ல, பழகிறதில்ல, பேசுறது இல்லை. அச்சப்பற்றி வச்சுருவாங்க. அவங்க ஏமாற்றிடுவாங்க, அதை பண்ணுறாங்க. அவங்கள கூட பேசக்கூடாது, இவங்கள கூட பேசக்கூடாது, இப்படி பேசுகிறவங்கள கூட பேசக்கூடாது அப்படிலாம். அந்த பிள்ளை எதையுமே கற்றுக்காமே செத்தும் கூட போயிடும். வாழ்ந்து நிறைய பேர் கூட பேசத்தே இல்லை. நிறைய பேர் மருமவ மாமியார்கிட்ட எதிர்த்து பேசுறது இல்லை. மாமியார்கிட்ட ஊன்ற ஒரு வார்த்தை தவிர கேட்டதே இல்லை மருமவோ. அதுமாதிரிலாம் இருக்குது. அந்த சில பேர் அப்பங்கிட்ட புள்ள பேசுறதில்லை. அப்பனா அப்படி வருவார், அப்பனா நைட்டு வருவார், காலையில் எழுந்து போயிடுவார். அம்மா அவருக்கு எல்லா வேலையும் எதனா கேட்கணும், அம்மா தான் கேட்கணும். அப்பா என்ன பண்ணுவார்? அப்பா கருத்து பயப்படுற பிள்ளைங்க. நம்ம அப்பா வேஸ்ட் பீஸ் எப்படி இருந்தாலும் ஜாலியாக இருக்க வேண்டியது தான். ஒரு அப்பா ஒருவருக்கு ஒரு மாதிரி கரெக்ட் தானே? அப்பாவை பார்த்து பயம், அண்ணனை பார்த்து பயம், அக்கா தங்கச்சிங்களை பார்த்து பயம், ஆணுக்கு பெண்ணை பார்த்து பயம், பெண்ணுக்கு ஆணை பார்த்து பயம். கரெக்ட் தானே? இந்த பயம் இல்லது இந்த அச்சம் ஏன் நமக்கு வருது? ஒன்று சொல்லிட்டேன், நமக்கு அச்சம் நல்லது. முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. அச்சம் நமக்கு அது இறை அச்சம் இல்லாத ஒரு மனிதன் வாழ்கிறது தப்பு. அச்சப்படும் போது தான் நம்ம என்ன ஆகிடுவோம், கவனமாகிடுவோம். ஆனால் அச்சப்பட்டுனே இருக்கிறது தப்பு. நம்பிக்கை ரொம்ப அவசியம், ஏன்னா அடுத்தது நம்ம செயல்படுறதுக்கு. ஆனால் நம்பிக்கை போதுமானது இல்லை. அச்சம் ரொம்ப அவசியம், ஆனால் அது போதுமானது இல்லை. இதெல்லாம் அவசியம், ஆனால் போதுமானது இல்லை. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போனோம், உந்த பண்ணோம். எப்போ அர்ஜுன் அப்போ என்ன பண்ணுவோம், உந்தப்படுவோம். இல்லைன்னா மாட்டோம். பயம் அல்லது அச்சம் நம்ம வந்துட்டோம்னா தேவையில்லாததுக்கு நம்ம நிறைய பயப்படுறோம். இதெல்லாம் தேவையில்லாதது. கல் மண்ணை பார்த்து பயப்படுறது தேவையானது இல்லையா? வீட்டில் நீயே ஒரு ஃபோட்டோ வச்சுன்னு பயப்படுறது பாரு. வீட்டில் ஒரு சாமி படம், சாமி ரூம்னு வச்சுருவா. இவளுக்கு வீட்டு விளக்கு அல்லது தூரம் வந்துடும், அந்த ரூம்குள்ளே போக மாட்டா. யாருன்னா பயப்பட சொன்னாங்க? பயப்பட நல்லா சமைப்பா, இன்றைக்கி அமாவாசையாக இருக்கும், எடுத்து சாப்பிட மாட்டா, புள்ளியும் சாப்பிட்றக்கூடாது. யார் பயன்படுத்துத? யாருன்னா தனியாக யாருன்னா ஸ்டிக் வச்சுட்டு பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்மளுடைய அத்தனை செயலியும் இறைவன் பார்க்குறான். நம்மளுடைய அத்தனை செயலியும் இறைவன் பார்க்குறான். கண்காணின்னு ஒன்று நமக்கு இருக்குது. கண்காணின்னு ஒன்று நமக்கு இது. நம்ம முழுவதுமாக கவனிக்கப்படுறோம். நம்ம முழுவதுமாக ரகசியம்னு ஒன்று இல்லவே இல்லை. ரகசியம்னு ஒன்று இல்லவே இல்லை. இப்போ உங்களுக்கு எந்த செய்யறதுக்கும் பயம் வந்துடும். இப்போ கடவுள் பார்க்குறாரு, எச்சு துப்பலாமா வேணாம், என்ன ஆக்கி வச்சுக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை ஒழுக்கம் அல்லது இயற்கை உங்களுக்கு தந்த பரிசுகளை நீ என்ன பண்ணுறக்கூடாது, சுதந்திரமாக அனுபவிச்சிடக்கூடாது. நீ அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுல அவன் அக்கறையாகிறான். ஏன்னா அவனுக்கு பசிக்கலை, நீ சாப்பிடக்கூடாது. எனக்கு பசிக்க மாட்டேதில்லை, லிவர் வந்துச்சு இல்லை, அதனால் நீ அப்படி தான் இருக்கணா, சாப்பிடாம உனக்கு பசிக்குது, அவன் பேச்சு கேட்டுனுக்கிறேன், ஒரு போதிருன்னு நீக்கிறேன். சொன்னவருக்கு தேவையில்லை. நான் ஒரு பாட்டு கேட்டிருந்தேன், கலவை உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. கலவை உள்ள காலம் வரைக்கும் உடம்புக்குள்ள என்ன இல்லையா, சிக்கல் இல்லை. ஆண்மை நீத்து போனவனு அன்று சொன்னது. எதுனாக்கா பொம்பளைலாம் வேணாம், ஆம்பளைலாம் வேணாம், கூடியெல்லாம் வாழ வேணாம் அப்படிலாம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, நம்மளன்னா வரையறுக்கப்பட்டு நமக்கு திணிச்சிட்டாங்க. இன்புட்டு சாஃப்ட்வேர் இன்பில்டு பண்ணிட்டாங்க. குழந்தையிலேருந்து நம்மளை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணுகிறோம், அச்சப்பட்டுனுக்கிறோம். யாரை பார்த்தாலும் அச்சமா. யாரையும் நம்ம ஃப்ரீயாக பார்க்கறதில்ல. ஏமாற்றிடுவாரோ கையில், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, என்னத்தை ஏமாற்றிடுவார். நம்ம ஒரு வேஸ்ட்டு பீஸு. திருடனை பார்த்தா என்ன பண்ணுவார், அவருக்கும் ஒரு பயங்குது, குத்திடுவாரோ. எதுவுமே வச்சு நம்ம ஊரை சுற்றிக்கிறேன். யாராவது எனக்கு குத்துட்டு போனோம்ல, எனக்கு கொடுக்குறதுனா ஒரு 10 ரூபா வச்சுக்கூடாதா? நீ எல்லாம் எந்தடா என்ன பண்ண போகிற?
கொடுத்தாலும் சொல்லிடுவானோன்னு கொலை பண்ணுருவான், கொடுக்கலனாலும் கொலை பண்ணுருவான். புரிஞ்சிச்சானாக்கா கொலை பண்ண போகிறோம், கொலை பண்ணுருவான். என்ன சொல்கிறது? கொலை பண்ண மாட்டாதவன் கொலை பண்ண. கத்தி வாங்கி நம்மளே பிடிங்களான்னு முடிவு வந்துட்டு எப்படி போகலாம்? கருவி அவன் எத்தனை வரட்டும், நம்ம என்ன பண்ணலாம்? அதை வாங்கி வேலை முடிச்சுக்கலாம். இப்படி புரிஞ்சிச்சானா எப்படி போகலாம்? நான் புரியல நமக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை புரியல, நம்மளை யாரும் நமக்கு சொல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோங்கன்னா, நம்ம எல்லாம் கண்டதுக்கெல்லாம் பயப்படுறோம், கண்டதுக்கெல்லாம் அச்சப்படுறோம், கண்டவனுக்கெல்லாம் அக்கறை குத்துக்கிறோம். நாம் நமக்கு கொடுக்குற அக்கறையை விட பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ரொம்ப அக்கறை குத்துக்கிறோம். தம்பி ஒரு பாட்டு பாடு, பாட்டு பாடியா? பாத்ரூம் போனால் உள்ளே போடணும். சொல்லத்தான் நினைக்கிறேன், அல்லத்தான் வெளியேந்து கேட்டுதான் பாடு அவ்வளோ வந்து இருக்கும். அல்லத்தான் துடிக்கிறேன், என்னன்னா பாட்டுக்குதோ கரெக்டா? அந்தி மழை பொழிகிறது மேலே சவரை தந்து விட்டு, அப்படி பாட்டு வெளியே வந்துட்டு பார்க்கறதுல யாராக இருக்கும்போது பாடுங்கண்ணா. ஏன் தனியாக இருக்கும்போது வந்த பாட்டுண்ணா? சில பேர் வண்டி ஓட்டும்போது அவ்வளோ பாட்டு பாடுன்னு போவான், கற்றுக்கிறீங்களா? சில பேர் தனியாக இருக்கும்போது பேசலாம், சண்டைலாம் போட்டு போய்க்கலாம் பார்க்குறேன். சைக்கிள் மிச்சம் செம்ம சண்டை போடணும், சைக்கிள் தாறுமாறாக போவோம். ஒருத்தர் சிலிண்டர் எடுத்துன்னு வந்தாரிங்க நீட்டாக, இந்த பக்கம் ஒரு மாரவாடி இந்திக்காரரு, ஆனால் அங்கே கடை வச்சுக்கிறாரு, ஒரு அடகு கடை, அதில் பரிச்சயமான ஒரு மனுஷன். செம்ம சண்டை நீட்டாக போயிட்டார் சுடுகாட்டில். அப்படி அந்த பள்ளம் அங்கே ஊந்துட்டு நான் நந்து வந்துக்கிறேன் குடிலுக்கு சாயந்தரமா. என்னடா மனுஷன் நீட்டாக வந்துருந்தான், இப்போ கத்தி பேசினான், யாரும் அச்சு கச்சி தள்ளிட்டாங்க. உள்ளே போனால் யாருமே அவரே தான் தூக்கி விட்டு மேலே இருந்தது, டியூப் போட்டு கட்டினா ஆச்சுன்னா எங்கங்க இந்த பொம்பளை அப்பப்போ ஒழுங்காக பண்ணி வச்சுக்கலாம்ல, சிலிண்ட்ரு புக் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம்ல, சனியை வாங்கி வைக்காமல் இது மாதிரி பண்ணிச்சு. நான் வேலையை விட்டு வந்துக்கிறேன், என்ன வந்தவொடனே இது மாதிரி வந்துட்டு நேராக திட்ட முடியலாங்க, பயம் அச்சம். இங்கே என்ன பண்ணிட்டார்? நீட்டாக தனியாக திட்டின்னு போய் நீட்டாக போய் விட்டார் உள்ள. உங்கள் பயம் உங்களை நீங்களே சாவச்சிடுறீங்க. உங்கள் பயம் நீங்கள் எதை ஆயிடுறீங்க? நீங்கள் உங்களை நீங்களே சாகடித்துக்கு முற்பட்டுறீங்க. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கொண்டாட்டமாக, ரொம்ப ஆனந்தமாக, ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த உலகத்தை முடிச்சுட்டு போகலாம். எப்படி போகலாம்? ரொம்ப கொண்டாட்டமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, நன்றி உணர்வோட, இறைவா எனக்கு இப்படி ஒரு பேரானந்த வாழ்க்கையை குத்தியடா, போதும் அப்படி போதும்னு முடிச்சுட்டு போகிற இந்த வாழ்க்கையை எப்படி முடிக்கிறீங்கன்னு கேட்டால், துச்சின்னு பிஎப்பின்ட்டு நாத்திக்கின்னு திரும்ப முடியாமல் என் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றா, ஆப்ரேஷன் 3 லட்சம் ஆகும்டா, நான் சம்பாதிச்சு வச்சுக்கல 2 லட்சம், 1 லட்சம் தானே கடன் வாங்க போகிறேன், வாங்கி போட்டு பண்ணுறேன், ட்ரிபிள் எடுத்து போய் சேர்றேன், எதனா ஒரு ஆஸ்பத்திரி எடுத்து போய் சேர்றேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, 95 வயசு ஆயிடுச்சுப்பா, பரவாயில்ல, இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்க முடியாதா என்ன? அச்சம், உயிர் மீது அச்சம், முடிவுக்கு வர முடியாத ஒரு வாழ்க்கை. எவ்வளோ கேடு கெட்டு போயிருக்கீங்கன்னா, குழந்தையிலேருந்து சாவு வரைக்கும் பயந்து எல்லாத்துக்கும், ஒரு பாட்டு பாடுறதுக்கு பயம், சிரிக்கிறதுக்கு பயம், அடுத்தவங்களை பார்த்து ஆய் சொல்கிறதுக்கு பயம், ஒரு ஆம்பளையை பார்த்து ஒரு பொம்பளை கட்டி பிடிச்சதுக்கு கூட பயம். நீங்கள் ஹாலில் உட்கார வச்சு கட்டி பிடிச்சிங்க என்ன பண்ணுற போகிறாங்க? மிஞ்சி போனா இல்லை, எல்லாத்துக்கும் பயம். ஏன்? யாரை பார்த்து? எப்படின்னா யோசிச்சிங்களா நம்ம ஏன் பயப்படுறோன்ட்டு? பயப்படுறீங்க, ஆனால் ஏன் பயப்படுறீங்கன்னு யோசிச்சிங்களா? யாரையும் நம்மளை பயன்படுத்தினா? ஒரு குழந்தை தெரியாதனமாக என்ன பண்ணிச்சு, ஒரு விளக்கில் கை வச்சுது, சுட்டுச்சு, எடுத்துச்சு. திரும்ப அந்த விளக்கு பார்க்கும்போது என்ன பண்ணோம்? காரணம் பயம். நல்லதா தப்பா? சுற்றுன்னு சொன்னா பயந்துனே இருந்தா, சுற்றம் தெரிஞ்சுட்டு அந்த பக்கம் போகிறது இல்லை. ஏன் உங்களுக்கு பயம்? அப்போது உனக்கு முதல் வந்தது எதுக்காக? உன் அனுபவத்துக்கு. இப்போ எங்கேயோ சிவப்பு கலரில் சினிமாவில் படம் பார்த்துங்கிறது கை எரியுது. எப்படி? கற்பனை பண்ணிக்கிறோம். நாகேஸ்வர படத்தில் ஒவ்வொன்றா இருந்து பண்ணடான்னு கேட்டானாக்கா, அடுப்பு பறித்து எரிஞ்சு, வீடெல்லாம் எரிஞ்சு, மழைலாம் எரிஞ்சு, எல்லாம் எரிஞ்சிச்சானா என்ன பண்ணுறது? நம்மளேவே கற்பனை பண்ணி பயம். நிறைய யாரும் இல்லை, வீட்டில் உட்காந்தா பேய் இருக்கும்ட்டு பயம். சமயத்தில் கட்டில் கீழெல்லாம் பார்த்துட்டு போட்டுக்கணும், யாருன்னா உள்ளே வந்துட்டுக்கிறாங்களா இல்லையா.
நமக்கு பூட்டு மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை. இன்னும் ஒரு சிலருக்கு போர்வை மேலே ரொம்ப நம்பிக்கை. போத்துக்குன்னா பேய் வராது. பார்த்துக்கிறீங்களா? அப்படியே ஃபுல்லாக பொத்துப்பாங்கப்பா. டேய் பேய் பேய் ஒரு தாண்டி வரும். எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இது. அவர் சாக மாட்டாரா? எந்த இல்மினாட்டியா ஒன்றும் வந்துங்கிறான். எல்லாம் சேர்த்து விட்டான். பெரிய பேரரசு அழிஞ்சிச்சு. பெரிய பெரிய மகான்கள்லாம் காணும். எங்கேயா அந்த அசோகர் மரம் ரோட்டில் மரம் நட்டாராமே, 2 பேரும் தோல் வச்சுன்னு ஓடி தராமே, எங்கேயா இருந்தாலே மரத்தையும் காணும் அவரையும் காணும். ரோடெல்லாம் பிளாட் போட்டு வச்சுருக்கிறாரு. என்னையா திரும்ப எங்கே வருவாங்க? எப்போதான் லேண்ட் ஆவானுங்க? இதெல்லாம் அநியாயத்துக்கு பேசினில்லை இதெல்லாம். சே, கற்பனை உள்ள ஒரு மனிதன் பயங்கரமாக அப்படி பேய்க்கு அதெல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே அந்த நாகேஷ் தான் கதை சொல்லணும் பாரு. அவர் அப்படியே கேட்டுனே போரு. சச்சல் சச்சல் என்னத்துக்கியா? என்ன பொறுப்பியா? இருந்துன்னு போட்டோம் வாழ்ந்துன்னுக்கிட்டோம். இவங்களாம் கற்பனை பண்ணிட்டு இல்லை கதை பண்ணிட்டு ஒரு வரலாறு தேடி பிடிச்சி சொன்னால் என்ன அது அர்த்தம்? ஏன் கரன்சி நான் கரன்சியை வச்சு வாழலாமா ஆகக்கூடாதா? அப்புறமா என்ன எந்த இல்மினாட்டி கட்டுப்பாத்து இல்லையே. எந்த கம்பெனிட்டுன்னு எனக்கு கட்டுப்பாத்தை நான் கூப்பிட்டு பார்க்கலாம் இல்லை. எந்த யார் இல்மினாட்டி கம்யூனிட்டி வாயா எனக்கு வர நான் பார்க்கலாம். அதெல்லாம் சொம்மனா பேசிக்கிறேன். நீ வேற கேட்டேனே. யாரும் கட்டுப்பாத்தலாம் இல்லை. நீயா தான் யார் பண்ணிக்கிட்டே நீயா தான். இப்போ அப்பா வந்து சீரியல் பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. அது போல ரொம்ப நாளாக சீரியல் பிடிக்காம தான் இருக்குது. அப்பா எதிரும் பயப்புற பிள்ளை. ஆனால் புரிஞ்சுக்கின பிள்ளை 2 இருக்குது. பயப்புற பிள்ளை புரிஞ்சுக்கிற பிள்ளை. யார் விசேஷம் இதில்? பயப்புற பிள்ளை நடிக்க கற்றுக்கும். பயப்புற பிள்ளை என்ன பண்ணும்? நீ யாரைனா பயம்படுத்தினா நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் உங்களெல்லாம் பயம்படுத்தினா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இருந்தாலும் கிட்ட போனால் நடிக்கணும் நம்ம. ஆனால் என்கிட்ட நீங்கள் நடிக்கவே முடியாது. நம்மளே நடிக்கிறது இல்லை. முத்துலால் கிட்டலாம் இங்கே செல்லாது. முத்துலால் கிட்டனால என்ன பண்ண முடியாது? இங்கே நீ வேறு இடத்துக்குலாம் போனால் கம்பரபுளாக நினச்சினுக்கலாம். ஏன் அவனா சொல்லி கொடுக்குறான் அவனுக்கு? நான் சொல்கிறேன் நடின்னு. ஆனால் நீ என் முன்னாடி நடிக்க முடியாது. நான் சொல்கிறேன் கோவப்படுன்றேன். என்னை யாருமே கோவமாக பேசுறதே இல்லை. இங்கே வர்றவங்கலாம் பார்த்துக்கிறீங்களா? என்ன கல் கும்பிட்றேன். நான் கல் கும்பிட்டு தான் போட்டுலாம் விஷயம் வந்துக்கிறீங்க. ஆனால் கோவமே படுறதில்லை. பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? நான் தப்பு நிறைய கேள்வி கேட்குறேன். ஆனால் அவர் கோவப்படுறதே இல்லை. எப்படி அது? ஒரு கிறிஸ்துவ நண்பரை பார்த்துட்டு நான் ஏதோ பேசிக்கிறேன். ஆனால் அவர் கோவப்படுறதே இல்லையா? ஏன்? மனிதம் பேசுகிறேன். நான் மதம் பேசலை. நான் என்ன பேசுகிறேன்? மனிதன் பேசுகிறேன். யாருக்கு பேசுகிறேன்? மனிதனுக்கு பேசுகிறேன். அந்த இஸ்லாத்தை, அந்த கிறிஸ்துவத்தை, அந்த இந்துவை, அது ஏதோ ஒன்று தாண்டி அவருக்குள்ளே இருக்கிற மனிதம் என்ன பண்ணுது? யோசிக்குது. ஏதாவது பேசுறதுக்கு கரெக்டானே நமக்கு தானே பேசுகிறான். இருந்தாலும் மனித வாழ்க்கை தானே பேசுகிறான். நம்ம ஏன் தேவையில்லாமல் மதப்பட்டாலாக ஆகிட்டுக்கிறோம்? யோசிப்பானா இல்லையா? அப்படி யோசிக்காம ஆகிட்டானா என்ன? ஆனால் இறை அச்சத்தை மதம் தான் கொடுக்குமா என்ன? உனக்கு ஆழ்ந்த புரிதல் வந்தால் என்ன பண்ணுருவ? சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா அப்பாவா சொல்லணும்? நீ என்ன பண்ணுருவ? பிடிக்க மாட்டேன். யார் சொல்லணும் இதை? எப்படி சொல்லணும்? அப்பா பிடிக்காதுன்னு அப்பா சொல்லும்போது என்ன நினச்சிக்கிறேன்? உன்னை கட்டுப்படுத்துறாருன்னு நினச்சிக்கிறேன். என்னை வரையறுக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னை பயம்புத்துறாருன்னு நினைக்கிறேன். அப்பாவே சிகரெட் வாங்கி கொடுத்துட்டு பிடிச்சிருக்கிறாரு அப்பாவும். ஆனால் அப்பா விட்டார். நீ என்ன பண்ணுகிற? அப்போ எங்கே தப்பு நடக்குது? உன் சுதந்திரத்தை நீ என்ன பண்ணுகிற? இது அப்பா கண்காணிக்கிற அப்பா வந்தாருன்னா சில மனிதர்கள் கண்காணிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நீங்களும் என்ன ஆகிடுங்க? கடவுள் உங்களை கண்காணிக்கிறாரு. உங்களுக்கு நேர்த்தியானவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? கண்காணிங்க. அதாவது கட்டுப்படுத்தாதீங்க. சும்மா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. புள்ள படிக்குதா இல்லையா? தூங்குதா இல்லையா? என்ன பண்ணுகுது? கம்ப்யூட்டர் வச்சு நோண்டி இருக்குது. என்ன பண்ணுகுது? அச்சப்படுத்தாதீங்க, பயம்படுத்தாதீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க? வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் வேலை இது. அது உங்கள் வேலை. தாயா தந்தையா அப்பாவாக இருக்கிறவங்க. மத போதகனுக்கு என்ன வேலை? இறைவனை புரிந்துக்கிறானா? இவன் இறைவச்சத்தோடு இருக்கிறானா? கடவுளை நேசிக்கிறானா? கொண்டாட்டமாகறானான்றது தான்
மதப்போதகர். ஆனால் இப்போ உண்மையிலே யாரும் இல்லை. இப்போ யாரும் கடவுளை போதிக்கிறவங்க யாரும் இல்லை. என்ன போதிச்சுக்கிறான்? மதப்போதகன். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவன் வந்து உன்னை கண்காணிக்கத்தே இல்லை, நீயே அப்படி ஆகிடுவேன். ஞாயிற்றுக்கிழமைனா உனக்கு பில் அடிச்சோடனே சண்டை காலில் உள்ள மூளை எழுது ஒரு பில் அடிக்கும். யார் உன்னை பண்ணா? கோயிலில் பில் அடிச்சோடனே யார் உன்னை பண்ணா? போகும்போது பில் அடிச்சோடனே கடகன்னு ஏதோ தேர் இப்போ திருவிழா போனாக்கா கூட போய் திருப்பதி கொடை போகுதுன்ட்டு லீவ் போட்டு பார்த்துன்னு இருப்பான். கொடை போனவனுக்குண்ணா சார் கலெக்ஷன் ஏஜென்சி நான் தான் உண்டி வச்சு குளிக்கிறேன். ஓகே, அப்போ தப்பு கிடையாது. காரியத்தோடு செஞ்சுருந்தா என்ன இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. பெருமாள் உங்களுக்கு சொந்தக்காரனா தான் நீ கும்பிட்டுருந்தீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. அந்தாலும் உங்களுக்கு பார்த்து உங்களை 2 பேரில் ஒரு ஒப்பந்தம் போட்டு உங்களை வாழ வச்சுங்கிறாருன்னா எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் அச்சம் என்ன ஆகிட்ட? அச்சம் மடமே ஆயிடுச்சு. இப்போது பாட்டு இட்டானு, அச்சம் என்பது மடமேடா. அச்சப்படலாமா படக்கூடாதா? அச்சப்படணும். அது என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்காக அவங்களுக்கு என்ன இருக்காது, அச்சம் இருக்காது. அச்சத்து மேலே அக்கறை இருக்கணும். எனக்கு ஏன் இது மேலே பயம்? இந்த கல்லை பார்த்தா நான் ஏன் பயப்படுறேன்? இது மழை போட்டுருந்தா நான் ஏன் பயப்படுறேன்? நான் செஞ்ச சமையலை சாப்பிட்றதுக்கு நான் ஏன் பயப்படுறேன்? நான் ஏன் கறி சாப்பிட்றதுக்கு பயப்படுறேன்? எனக்கு ஏன் ஆடு மாடுகளை மொத்தம் ரத்தம் சொட்டினாக்கா எனக்கு ஏன் பயம் வருது? ஏன் எனக்கு இந்த உயரமாக இருக்கிற மனுஷனை பார்த்து பயம் வருது? இவர் ஏன் தலைவர்னா நமக்கு பயம் வருது? இவர் ஏன் அரசியல் பிரமுகர்னா நமக்கு பயம் வருது? பார்த்துக்கிறீங்களா? பயம் பொறுத்துறாங்க, அதனால் பயப்படுறோம். ஒரு அரசியல்வாதிக்கிட்ட நீங்கள் போகிறீங்க, பேச போகிறீங்க, சைட்லேருந்து என்ன சொல்லுவான்? ஐயா அதை பண்ணுறாரு, ஐயா இதை பண்ணுறேன்னா நீ ஆகிட்டேப்பா, நீயும் பயப்படுற. ஏன்னா அங்கே பயப்படுற 4 பேர் வச்சுக்கிறான். உன்னை மிரட்டல அவனை மிரட்டினே நீ பயப்படுற. ஏய் உனக்கு எத்தனை வட்டா சொல்கிறதுன்னு ஒரு கை வாங்கினோடனே உனக்கு பயம் வந்து அடுத்து நம்மள அடிப்பார். வாத்தியார் வந்து பையனை ஒரு பையனை அடிக்கிறாரு, 10 பசங்கள்லாம் பயப்படுதுங்க. பார்த்துக்கிறீங்களா? இந்த வாத்தியார் நம்மளெல்லாம் திட்டுவார், முடிவுக்கு வந்துடுது. அந்த வாத்தியார் படிக்காத பிள்ளையாச்சார், எனக்குன்னு ஆச்சே. யாருக்கோ ஏற்படுற தப்பு யாருக்கும் வந்துடும் நம்ம நினைக்கிறோம், எனக்கும் வந்துடும். இது அறிவின் மிகுதியால் ஏற்பட்ட விளைவு. இது எதனால் ஏற்பட்ட விளைவு? அறிவின் மிகுதியால் ஏற்பட்ட விளைவு. அச்சம் அறிவின் உச்சமாக இருக்குது. அறிவோடு இருக்கிறவனுக்கு தான் பயம், உணர்வோடு இருக்கிறவனுக்கு பயம் இல்லை. நாளைக்கு உலகம் அழிஞ்சதுன்னு வச்சுக்கோமே, இருக்கட்டுமே, இப்போ நல்லா இருக்குது வாழ்க்கை. அப்போ தான் வாழவே ஆரம்பிக்கிறவங்களாங்கிறான். பேங்க் பேலன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு எதனா ஆகிடும் பொழுது, இனி நம்ம பிரியாணி சாப்பிட்டுடலாம், இத்தனை நாள் கஞ்சியே குடிச்சிருந்தோம், இனினா என்ன பண்ணிடலாம், காசு எடுத்து இனி நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடலாம், இனி நான் நல்ல பட்டு புடவை வாங்கி போட்டு கட்டிடலாம், நல்ல துடுப்புங்களாம் இன்றைக்கி வாங்கி போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப நாளாக வச்சுக்கிறான், நாளைக்கு வாங்கலான்ட்டு. நாளைக்கு பூமி இருக்காதுன்னா என்ன பண்ணுறான் பாரு. ஒரு சிலருக்கு அப்போ தான் வாழவே ஆரம்பிப்பான். பிரச்சனை எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் சில பேர் வாழ்வுன்ற வேட்கையிலே இருக்கிறான். அப்போ அச்சமே இல்லாத ஒரு மனிதன் வாழவே இல்லாமல் ஆயிடுறான். ஏன்னா மரணத்தை பற்றின ஒரு அச்சம் இல்லை, எப்படி வாழ்வான்? தர்மர் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். இந்த மனிதர்கள் எப்படி இவங்க செத்து போயிடுறாங்கன்னு தெரிஞ்சதும் அதை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்கிறாங்களே. நபி சொல்கிறாரு, செத்து போயிடுவோன்னு வாழ்க்கை ஆரம்பிக்கிறார், மரணத்தை குறித்தே உன் வாழ்க்கை விட்டுறார். எப்போ வேணால் சாவதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு நினச்சிட்டேன்னா எப்படியா வாழ்வேன்? சரியாக வாழ்வே வாழ மாட்டியா? இப்போ அச்சம் சரியா தப்பா? அச்சம் சரி, ஆனால் காரண காரியத்தோட உண்மை குறித்து நீ அச்சம் பண்ணணும். எதுக்காக அச்சம் பண்ணணும்? காரியக்காரத்து. ஆனால் அச்சப்பட மாட்டேயா, குத்து அண்ணா என்ன பண்ணுவான்? குத்திடுவாங்க. அவன் இறங்கிச்சு குத்திட்டியாரு, குத்திடுவான். நீ வாடா அண்ணன் 2 பேரும் வாட போனவனும் நீட்டாக போய் குத்திடுவான். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஆகிடும். புரியுதா? இப்போ அச்சம் நல்லது அளவில், ஆனால் அது என்னவா இருக்கக்கூடாதுன்னா சிந்திக்காத ஒரு மடத்தனத்தோடு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அச்சப்படணும் சரியானதுக்கு. நம்ம அச்சப்படுறது சரியானதுக்கு அச்சப்படுறோமா? கல்லுக்கு அச்சப்படுறது சரியா? மண்ணுக்கு அச்சப்படுறது சரியா? புத்தகத்தில் எவனோ எழுதி வச்சதுக்கு அச்சப்படுறது சரியாங்க? எவனோ ஏதோ ஒரு புக் எழுதி வச்சுனா, ஏதோ எந்த மதமானா இருக்கட்டும், எந்த வேதமானா இருக்கட்டும், அதுக்கு அச்சப்படலாமா? எவனோ ஒருத்தர் சித்து வச்சு புக் எழுதிட்டு 16 இருக்கிறது எழுதிப்பட்டான், அதுக்கு அச்சப்படலாமா? குளிர்து சட்டை போடலாமா வேணாவா? ஏன்னா இந்த புக்கில் நான் சட்டை போட மாட்டேன்றீங்க. இப்போ உங்களை பார்த்து நான் எப்படி பேசுறது?
நீங்கள் தேவையில்லாததுக்கெல்லாம் அச்சப்படுறீங்க. நான் அச்சம் எனக்கும் தான் இருக்குது. எனக்கு இறை அச்சம் மட்டும்தான். நான் அச்சப்படாமலாம் இல்லை, எனக்கு பயம் இல்லாமலாம் இல்லை. என்னுடைய பயம்லாம் இறை குறித்து தான். இறைவா இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கிறியே, இதை நான் சரியாக வாழ்ந்துடணும்டா அப்படின்ற அச்சம் எனக்கு. உங்களுக்கு வாழாமல் இருக்கிறதுக்கு அச்சம். நான் வாழாமல் போயிட்டு போகிறேன்னு அச்சப்படுறேன். மனுஷன் எப்படி அச்சப்பட்டுங்கிறான்? குற்ற உணர்வில் ஊந்துடுறாங்கய்யா. நானும் என் பொண்டாட்டி நைட்டு சந்தோஷமாக இருந்தோம்னா மறுநாள் எனக்கே வெக்கமாகுதுன்றார் அந்த மனுஷன். அப்படி ஆக்கி வச்சுக்கிறான். நல்ல பிரியாணி வாசனை அடிக்குது, ஐயோ மேனு கத்தி இருந்தது, இதை எடுத்து நம்ம சாப்பிடுறோம், அச்சப்படுறோம். ஒன்றுமே இல்லை, நல்லா தூக்கம் வருது, கொட்டு விட்டுருக்குது. நாத்தியம் போது தூங்கி நிற்கிறோமே இல்லை, அத்தவாரம் சர்ச்சைக்கு போனால் பாதியார் கேட்பாரு, அச்சப்படுறோம். அப்போ அர்த்தமற்றதுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணுகிறோம்? அச்சப்பட்டுக்கிறோம். எதுக்கெல்லாம் அச்சப்படுறது இல்லை. நீ அச்சப்படுறதுன்னா நீ சிறப்பாக இல்லையன்றதுக்காக நீ அச்சப்படணும். நான் ஏன் கொண்டாட்டமாக இல்லை? நம்ம ஒரு கால் கொண்டாட்டமாக இல்லையா என்னன்னு அச்சப்பட்டுக்கணும். உன் மேலே என்ன இருக்கணும்? நான் வாழ்வோம் இல்லையோ அப்படின்னு அச்சப்படணும். செத்து போய்டுவோமே நம்ம அதுக்குள்ளே வாழ்ந்துடணுமேன்ற அச்சம் உனக்கு இருக்கணும். இப்படி ஒரு அச்சம் தான் எப்படி இருப்ப? வாழ்வேன், நல்லா பணம் பண்ணுவேன், நல்லா பிரியாணி பண்ணுவேன், நல்லா வீடு கட்டுவேன், நல்லா வாகனங்கள்லாம் வச்சுப்பேன், நல்லா எப்படி இருப்பேன்? கொண்டாட்டமாக இருப்பேன். ஏன்னா இறைவன் மீது உனக்கு அச்சமாக இருந்தால் நீ எப்போதும் கொண்டாட்டமான மனிதனாக மாறிடுவேன். ஏன்னா உன் துக்கத்தை அவர் பிடிக்கிறதில்லை அவருக்கு. நீ எப்போ பார்த்தாலும் கண்ணை ஒட்டி போய் எலும்பு கூடு மாதிரி இருக்குது, உன்னை என்ன பண்ணல அவரே? படைக்கவே இல்லை. உன்னை எதுக்காக படைக்கலை? துக்கப்படுறதுக்கு, வெக்கப்படுறதுக்கு, பயப்படுறதுக்கு, அச்சப்படுறதுக்கெல்லாம். இப்போ பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, கூட சேர்ந்து சொல்லி அது நல்லா ஜாலியாகிரு. இந்த உலகத்தை என்ன பண்ணேன்? சுகிச்சிக்கோ, நிலாவை பாரு, நன்றி சொல்லு, என்ன அழகாக இருக்குது, நேற்று தேஞ்சி இன்றைக்கி வளர்ந்து இல்லை அப்படியே இப்படிமா போயின்னுக்குது, மகிழ்ச்சியாரு. நிலாவை பார்த்து கூட பயப்படுறான், தேஞ்சி போகுது. இப்போ 4வது நாள் இது 8வது நாள் உதவாது. டேய் எதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணுமோ அதெல்லாம் என்ன ஆகிட்டானுங்க? ஏன் உனக்கு எங்கெல்லாம் பயன்படுத்தி நான் சொல்லு, நீனா ஆகிடக்கூடாது. கொண்டாட்டமான மனிதனா, மகிழ்ச்சியான ஒரு மனிதனா, உற்சாக மனிதனா. நிலாவை பார்த்தா குளிர்ச்சியாகுது, கண்ணுக்கெல்லாம் அழகாகுது, பார்த்துன்னு தெரிஞ்சுக்கிறானுங்க. அதனால் நல்ல நாள் இல்லைடா உனக்கு. 8வது நாள் நல்ல நாள் இல்லைடா, 9வது நாள் நல்ல நாள் இல்லைடா, 4வது பிற நல்லது இல்லைடான்ட்டான். 3வது பிற பார்க்க முடியாது, ஏன்னா கொஞ்ச நேரம் தான் வந்து போயிடும். அப்போ உன்னை என்ன பண்ணி வச்சிட்டானுங்க? எதெல்லாம் நீ என்ஜாய் பண்ண போறியோ அங்கெல்லாம் என்ன பண்ணி வச்சிட்டான்? சொல்லி வச்சிட்டான். பேசி பேசி புக்குங்களை ஏறி ஆளுக்கு நிறைய போட்டு குப்பையை கொட்டி விட்டுக்கிறானுங்க, டப்பா டப்பாவா. எல்லா குப்பையும் கலைஞ்சிட்டு போய் பாருங்க. ஆலப்புழாவில் போட்டில் போயிடும்போது ஒரு அம்மா வகையில் எடுத்து ஊற்றி வெங்காயத்தாமரையை தள்ளினாங்க துணி துவைக்கிறதுக்கு. இறைவா, என் மெசேஜ் எனக்கு அது. இறைவா, இந்த வேதங்களெல்லாம் நான் எப்படா இது மாதிரி தள்ளி விட போகிறேன்னு நினச்சேன். அந்த மூலம் ரொம்ப சாதாரணமாக அந்த வெங்காயத்தாமரையை பைட்டில் தண்ணி எடுத்து தான் ஊற்றுறாங்க. அந்த வெங்காயத்தாமரெலாம் தள்ளி போயிது, துணி துவைச்சிக்க போகிறாங்க. உங்கள் மண்ணிலேருந்து இந்த வேதங்களெல்லாம் எடுத்துகிட்டு நான் எப்போ உங்களை வாழ வைக்க போகிறேன்னு தெரில எனக்கு. உங்கள் அழுக்கு துணிகளெல்லாம் யார் துவைக்கணும்? சரியான டோபி நம்ப வண்ணா, ஒரு வண்ணா. நீங்கள் எங்கே வந்துக்கிறீங்க? வண்ணாங்கிட்ட வந்துக்கிறீங்க. பளிச்சுன்னு ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா எனக்கு அச்சத்தை தூக்கி போடுங்க. தேவையில்லாத அச்சத்தை அது வண்ணாருக்குன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. கிளாக்கு இது லோக்கலாக சொல்லுவாங்க. அது மாதிரி அம்டன் வாங்கல, டோபிய இந்தியா இது டோபின்ட்டு. இங்கே கிராமத்துங்களெல்லாம் வழக்கு இது. துணி டோபிக்கிட்ட போட்டியான்ட்டு பேசுவாங்க. சமயத்தில் இந்தியும் பேசியிருப்பாங்க தானே, அது எனக்கு தெரியாது. டோபின்னுவாங்க, தோட்டின்னுவாங்கள்ல. என்ன இது? அவர் என்ன மொழியை போகுது? ஏன்னா அவன் ஆகாய தோட்டின்னே போயிட்டு அப்புறமா காக்காவுக்கு ஆகாய தோட்டின்னு பேர் வச்சுருந்தாங்க. ரொம்ப அது பேசுறது ஸ்லாங் அந்த மாதிரி.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவையற்ற அச்சத்தெல்லாம் யார் நிற்கணும்? தேவையில்லாத அச்சத்துக்கு மேலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறீங்க. அச்சப்படுறதுக்கெல்லாம் நீங்கள் அச்சப்படுறதே இல்லை. நீங்கள் எதுக்கு அச்சப்படுறதே இல்லை? தேவையான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன படவே இல்லை. எதுக்கு அச்சப்படணுன்னு கூட உங்களுக்கு தெரில. எதுக்கோ அச்சப்படுறீங்க. துணி கிஞ்சிச்சுன்னா அச்சப்படுறீங்க. தோல் கிஞ்சிச்சுன்னா அச்சப்படுறது இல்லை. தோல் கிஞ்சிச்சுன்னா வெக்கப்படணும். ஐயோ, இறைவன் கொடுத்து தோலை போய் கிஷ்டுமே பார்த்துல நந்திருக்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? பார்த்துல நந்திருக்கணும். மன்னிச்சிரு. யார்கிட்ட? தோல்கிட்ட. துணி கிஞ்சிச்சுன்னா ஆஃபீஸுக்கு கூட போக மாட்டேன், நீங்கள் திருப்பி வந்துடுறீங்க. தோல் கிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே இல்லை, துவச்சி போட்டு வேலைக்கு போயிடுறீங்க. மானம் கிட்ட பசங்க இல்லை. இப்போ சொல்கிற துணி கிஞ்சிச்சா மானம் போயிட்டு விட்டுக்கிறேன். தோல் கிஞ்சிச்சுன்றதுக்காக உனக்கு என்ன ஆகுறது இல்லை? எதுக்கு வருத்தப்படணும் ஆக்சுவலாக? ஆனால் நீ எதுக்கு வருத்தப்படுறது இல்லை? எதுக்கு? துணியில் சட்டை சேர் வச்சுச்சுன்றதுக்காக வருத்தம். துணி காப்பாத்துச்சு, நன்றி. என் உடம்ப சேர்படாமல் பார்த்துச்சின்னு சட்டை கட்டி போட்டு நிம்மதியாக போகலாம். ஆனால் என்ன ஆகிட்டோம் இப்போ? நம்ம மழை வந்தால் கடகன்னு ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு குடியில் சொல்லி விட்டு மழை நினைச்சிட்டு திரும்ப எடுத்து போட்டுக்கிறான். துணி நினைக்கூடாதுன்ட்டு தாக்குறேன். என்னப்பா? ஃபோனு நினைக்கூடாது, உடம்பு நினைக்கலாம். பார்த்துக்க, எது வேணால் நம்ம ஆக்சுவலாக அச்சப்படனா நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுல, நம்மளை பாதுகாக்கிறதுல, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? அப்படி ஒரு மனுஷன் அச்சப்பட்டான்னா ஒழுக்கம் மீறி நடப்பான். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் நினச்சிட்டான், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அச்சப்படுறான். எப்படி இருப்பான்? நல்லா சாப்பிடுவான். நல்லா உடம்புக்கு தேவையான இது நமக்கு ஒத்துக்காது, இது ஒத்துக்காது. நிறைய சாப்பிட்டா புஷ்ஷுன்னு ஆகிடுவோம். அளவாக சாப்பிட்டுக்கணும். நிறைய கறி சாப்பிடுறது, அளவாக சாப்பிட்டுக்கணும். கறி சாப்பிட்றது கிடையாது, நிறைய சாப்பிடுறது. கறி பீஸ் போடுறோம், அளவாக எடுத்துக்கணும். என்ன பண்ணுவார்? அப்போ உங்கள் உடல் மீது அச்சம், உங்கள் மீது அச்சம், நீங்கள் வாணுன்றது மேலாம் அச்சமாக இருந்தால் நல்லது. இப்போ எது மேலாம் அச்சம்னா, உலகம் எதுனா சொல்லணுன்றதுக்கு அச்சப்படாத. எதுக்கு அச்சப்படாத? இன்னொருத்தருடைய விமர்சனத்துக்கு அச்சப்படவே படாது. இன்னொருத்தர் எதனா சொல்கிறவான்றதுக்காக நீங்கள் அச்சப்படுற பாரு, வாழ்க்கையை எழுந்துடுறேன். சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா உனக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்கும். ஒருத்தர் சொன்னாங்க, இது சார் இந்த இடத்துல ரொம்ப வீங்கிட்டு இருக்குது, கொஞ்சம் உள்ளவாகும். ஒரு சொன்ன கண்ணை ரொம்ப பெருசாகுது, உள்ளே போகணும். சார் நீங்கள் சாப்பிட்டு வயிறு பெருசாகிட்டிக்கிறீங்க, இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொன்னுங்கிறாங்க. நம்ம எப்படி இருப்போம்? சொந்தமாக ஒரு மூஞ்சி இருக்கும் நமக்கு, என்ன ஆகிடுவோம்? ஆளாளுக்கு மாற்ற நம்ம என்ன ஆகிடுவோம்? சுயமுகம் இருக்குமா? நமக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்குமாயா? அப்போ என்ன செய்வானா? தேவையற்றது மேலே என்ன பண்ணுவானா? அச்சப்படுறா. தேவையற்றது தேவையான அச்சனை எப்படி புரிஞ்சுக்கிட்டு? உனக்கு உற்சாகத்தையும் கொண்டாட்டத்தையும் தராத எந்த ஒரு அச்சமும் சரியானது இல்லை. எது உனக்கு சரியானது இல்லை? உன் உற்சாகத்தையும் உன் கொண்டாட்டத்தையும் தடுக்கிற ஒரு அச்சம் உனக்கு தேவையானது இல்லை. பேசிட்டா தப்பாக போயிடுமோன்னு அச்சப்பட்டியானா அப்படி என்ன பண்ணல? சரியாக பேசலை. உண்மை பேசுறதுக்கு என்ன அச்சம்? உண்மை பேச போகிறேன், அதுக்கு எதனா அச்சம் பண்ணும்? மேடம் மேலே ஏறி உண்மை பேச போகிறேன், அச்சம் பண்ணும்? இப்போ யோசிச்சதெல்லாம் பேசணுன்ற உள்ளுக்குள்ளே மண்டைக்குள்ளே பிளான் பண்ணுறேன், இந்த மேடையில் ஏறி நம்ம இதெல்லாம் பேசணும்னு. என்ன அவங்க வந்தா ஏன் பேச போத்துன்னா உண்மையை அதுக்கே அச்சம் பண்ணா? படிச்சுட்ட சரியாக எல்லாம் புரிஞ்சிருக்குது, போய் பரீட்சை எழுத போகிறேன், அச்சப்படுவேன். படிக்கவே இல்லை, தில்லாரங்கடி வேலை பண்ணுகிறேன். பரீட்சை வந்தால் என்ன ஆகிடா? உச்சக்கட்ட நோய் வந்துடும். எக்ஸாம் ஃபீவர்லாம் வரும், பார்த்துக்கிறீங்களா? ஏன்? நூற்றுக்கு நூறே வாங்கினலாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா எழுத்து படி கூட ஒரு மார்க் வச்சுருவான். 100க்கு 100 வாங்கக்கூடாதுன்னே சொல்லி வச்சுக்கிறான். 100க்கு 100 வாங்கிட்டேன்னா 4 வாட்டி திருத்து வாங்குவான். எப்படி 100க்கு 100 வந்ததுன்ட்டு அது ஒன்று அவனுக்கே சந்தேகம் வந்து திரும்பி பார்ப்பான். தெரியுமா உங்களுக்கு 100க்கு 100 வாங்கினா 4 வாட்டி திருத்து வாங்கிட்டு? ஏன் வாதியில் வந்து போய் தாங்கிறாரு இல்லையா? ஒரே சந்தேகம் வந்துடும்.
அதனால் என்ன இல்லை, அப்படிலாம் அச்சப்படாதீங்க. சரியாக வாழ்ந்தால் நீங்கள் எதுக்கு பண்ண வேண்டியதில்லை. சரியாக வாழ்றதுன்னா என்ன, உங்கள் தேவையற்றதெல்லாம் யார் உண்ணும்? நீங்கள் தான் உண்ணும். வேறு யாருன்னா விட முடியும்? உங்களுக்காக நான் விட்டுற முடியும்? சார் கல் மண்ணெல்லாம் நீங்கள் கும்பிடாதீங்க, அதெல்லாம் தேவையற்ற பயம். ஐயோ அதான் செய்யுது இல்லையா? பாருங்கள், மந்திரம் சொல்லின்னு குற்ற உணர்வு ஆயிடுறான், குற்ற உணர்வு ஆயிடுறான். ஆனால் உங்களை அதனால் என்ன ஆகுதா பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆகுறீங்களா? சாமி கும்பிடாதெல்லாம் வாழலையா அந்த உலகத்தில்? கருப்பாக ஒரு சட்டை போட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லுங்கிறேன், நல்லா இல்லையாண்ணா? இவனாவா போயிட்டான்? நல்லா தானே இருந்துக்கிறான், நல்லா தானே இருக்கிறான். என்ன அது கடவுள் வந்து கண்ணை குத்திச்சு யாரேண்ணா? அப்போ கடவுளோட வேலை என்ன இல்லை? தன்னை மறுதளிக்கிறவங்கள தண்டிக்கிறது அவருடைய வேலை இல்லை. கடவுளோட வேலை என்ன இல்லை? மறுதளிக்கிறவங்கள தண்டிக்கிறது இல்லை. இது புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நம்ம நடக்கத்தை பார்க்குறது தானே. ஒருத்தர் கடவுளை ஏற்றுக்கொள்கிறான், ஒருவன் கடவுளை மறுக்கிறான். ரெண்டு பேரும் நல்லா தானேங்கிறாங்க. ஏற்றுக்கிறோம் நல்லா தாங்கிறாரு, பெருசாக வயிறு வச்சுன்னு நல்லா தாங்கிறாரு. கடவுளே இல்லைன்ற நம்ம எப்படி இருக்கிறோம்? நாரிப்பாடு நம்ம எப்படி ஆகிட்டோம் பாரு. ஒன்று இவன் பேச்சு கேட்குறோம், இல்லை இவன் பேச்சு கேட்குறோம். நம்ம எப்படின்னா நம்மளை கேட்டோமா? முதல்ல கடவுளுக்கு தான் இல்லையோ நம்ம என்ன பண்ணிடணும்? முதல்ல நம்ம வாழ்க்கை குறித்து நம்ம அச்சப் பண்ணணும். நம்ம வாழ்ந்தோமா, நம்ம சாப்பிட்டோமா, நம்ம இருக்கிறோமா, நம்ம சிறப்பாக இருக்கிறோமான்னு யார் அச்சப் பண்ணணும்? நாம் நம்ம மேலேயே அச்சப் பண்ணணும். டேய் சிவா சரியாக வாழ்ந்தியாடா? யார் உள்ளேருந்து ஒரு கிறுக்கு போய் ஏற்று கேட்குறோம், சரியாக வாழ்கிறேன் சார் உள்ள கிறுக்கு, இல்லை சரியாக வாழ்கிறேன் தம்பி அப்படின்னோம். இல்லைங்க, யாரை ஏமாற்றிக்கணும்? அப்போது உனக்கு அச்சப்படு, உன் வாழ்க்கைக்கு அச்சப்படு. உன் கொண்டாட்டமாக இல்லாதுன்னா அதுக்கு அச்சப்படு. தேவையில்லாத அச்சத்தெல்லாம் என்ன பண்ணு, தூக்கி போடு. நான் எப்படியா நான் பயப்படாமல் இருக்குது புரிஞ்சுக்கணும். பேய்னா என்ன? எது பயப்படுறோம்? பேய் தானே. பேய்னா என்ன? உடம்பு இல்லாத ஒரு மனம். நாம் உடம்பு. யார் விசேஷம்? பேய் எப்படி தாக்கும் புரிஞ்சுக்கணும். ஓ எண்ணத்தால் தாக்கும். ஏன் அதுக்கு நம்ம இடம் விட்டோம்? சரி, சாமி என்ன பண்ணும்? நல்லது பண்ணும். நல்லது பண்ணுற சாமி ஏன் கண்ணை குத்தும்? நம்ம சாப்பிட்றது நமக்கு நல்லதா இல்லை, ருசியாகுது, முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் கணக்காக முந்திரி பருப்பு மட்டும் எடுத்து வாயில் போட்டலான்னு நினச்சோம். தப்பா? ஏன்னா வெஸ்ட்டுக்கு ஒரு முறை தான் முந்திரி பருப்பையும் போட்டு செய்கிறா பொங்கல் அம்மா. என்ன பண்ணலாம்? எனக்கு தான் தெரியும். அதில் என் தம்பி அவனா போட்டிக்கு வந்து எடுத்து விடுவான் இல்லையா? கிடைக்கிறதே கஷ்டம். நீ அதிலே புரள்ற உனக்கு தெரியாது, வறுமையில் புரள்றவனுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். அப்போது இது மாதிரிலாம் யார் யோசிக்கணும்? ஒன்று ஒன்றையும் புரிஞ்சுக்கணும். ஓ நம்மளை கல் கட்டியே ஏமாற்றிங்கிறாங்க, நம்மளை கல் மண் பைபிள் வேதம் கூறாரு இதெல்லாம் காமிச்சு நம்மளாம் பண்ணுறாங்க, நம்மளாம் ஏமாற்றிங்கிறாங்க. இன்னொன்று இனிமேல் பற்றி நான் ஏமாறதுக்கு தயாராக இல்லை. இந்த மாதிரி ஒன்று ஒன்றையா புரிஞ்சுனே வந்தியானா என்ன ஆகிடுவேன்? நீ அச்சமற்ற, சமூக அச்சமற்ற, அடுத்தவங்க மீது அடுத்தவங்க மேலே அக்கறை எடுத்துப்பேன். அடுத்தவங்க ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னு அக்கறை எடுத்துக்க மாட்டேன். புரியுதா? ரெண்டு விதம். அடுத்தவங்க மேலே அக்கறையாக இருப்பேன், ஆனால் அடுத்தவங்க ஒன்று என்ன பண்ணுறாங்கன்ற மேலே உனக்கு அக்கறை இருக்காது. ஏன்? விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவன் நீ. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவன். விமர்சனத்துக்கெல்லாம் பயப்படணும், வேலைக்கு ஆகாது. ஜெயலலிதா வாழ்ந்துருக்க முடியுமா விமர்சனத்துக்கு அச்சப்பட்டிருந்தா? கருணாநிதி வாழ முடியுமா விமர்சனத்துக்கு அச்சப்பட்டிருந்தா? இல்லை யாருன்னா ஒரு எக்ஸு விமர்சனத்துக்கு அச்சப்பட்டால் வாழ்ந்துருக்க முடியுமா? வாழ முடியாது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது வாழ்க்கை. நீங்கள் எதுக்கெல்லாம் அச்சப்படுறீங்கன்னா அடுத்தவங்க என்ன சொல்கிற போகிறாங்கன்னு தான். உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் மேக்கப்பு, உங்கள் உடுப்பு, உங்கள் காட்டுறது, உங்கள் வாழ்க்கை அத்தனை யாருக்கு அந்த இது பாரு, யாருக்கு? அடுத்தவங்க யாருன்னா ஒன்று அடுத்தவங்களை நிரூபிக்கிறதுக்கே பழப்பு கர்மம். ஒன்றை கவனியா, குளிக்கிறது யாருக்காக? உனக்காக. ட்ரெஸ் பண்ணுறது யாருக்காக? உனக்காக. சாப்பிட்றது யாருக்காக? அம்மா நான் அவனை போய் கேட்டுக்கினேன், சார் நான் இன்றைக்கி பச்சை ட்ரெஸ்ஸு போட்டோமா வேணாவா? சாமியார் இல்லைம்மா இன்றைக்கி ராசி சரி கிடையாது, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரியன் நாள், வெள்ளையை தான் போடணும். என்கிட்ட வெள்ளை ட்ரெஸ்ஸே இல்லை. என்னம்மா நீ வெள்ளை ட்ரெஸ்ஸு கூட இல்லாமங்கிற? பெத்தியா உன்னை வந்து கேது சோதிக்கிறான். பின்ன ஏன் உனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்க மாட்டான்?
சார் நான் இந்த ராசியில் பார்த்துக்கிறேன், நான் இந்த எந்த மாதிரியான கல் போடணும்? பாண்டிச்சேரி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டுக்கு என்ன செய்யுது, நம்ம எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு வாழ்த்து எப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். நம்மளே பூச்சி எடுத்து வச்சு அங்கே உட்கார வச்சு கும்மி அடிக்கலான்னு பார்க்குறது. நோ, ஃப்ரீயாரு, அச்சத்தை தவிர்த்துரு, கொண்டாடு, மகிழ்ச்சியாரு. அச்சம் இல்லாமல் ஆகிறதுக்கு முதல்ல பேசு, பக்கத்தில் எல்லாருக்கூடையும் பேசு, சிரி, அடுத்தவங்களை பார்த்து சிரி, நல்லா இருக்கு எப்படின்னு விசாரி. எப்படின்னு விசாரி. உன்னை விசாரிச்சுட்டு போகிறான்ற பயம் உனக்கு. நீ அவங்கள பார்த்து எப்படி இருக்கிறேன்னு கேட்டா, உன்னை எப்படி கேட்டால் உனக்கு கஷ்டமாயிடும்ல, உனக்கு டென்ஷன். அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்ன போட்டோம் நம்ம விசாரிச்சு நல்லா எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டா, எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சானவே நீ நல்லா தானே இருப்ப. நல்லா இருப்பியா, நல்லா இருக்க மாட்டியா? நீ நல்லா இருந்தேன்னா நாரிப்பாடு எல்லாரும் கூடயும் பேசுக்கணும் பயம் உனக்கு இல்லை? உனக்கே பயம் உனக்கு நம்ம நல்லா இருக்கிறோமா இல்லையான்ட்டு. ஏயா இவ்வளோ ஓட்ட போல வச்சு சந்து வச்சு திச்சிங்கன்னு உனக்கு இன்னுமா புரியல? இல்லை இப்படிங்கிற நானே இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், உனக்கு பொல்லெல்லாம் நெருக்கமாகுது, நீ எப்படிங்களா? குண்டா கட்டேக்கிற நானே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறமே, நீ எப்படி இருக்கலாம் சொல்லியா? இல்லை என்னுடைய ஒட்டுமொத்த இதுவுமே என்னடான்னா, தேவையில்லாத அச்சத்தெல்லாம் தூக்கி போட்டியானா நீ ஒரு புத்து அப்படி குழுங்குற மலர் ஆகிட்டுவேன். நம்ம ஒரு நைட்டில் போகிறதுக்கு பயப்பட, எந்த மனிதர் மட்டும் உனக்கு பயமே வராது. ஏன்னா அவர் ஒரு மனுஷன் தானே, அவர்கிட்ட பேசுகிற புரிஞ்சுக்க மாட்டாரா என்ன? ஒரு கால் பேசுகிற விதம் வேணால் அவருக்கு புரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் நீ தான் நீங்கள் ஏன் நான் பேசிட்டோன்னு விட்டா என்ன பண்ண மாட்டார்? உனக்கு ஒரு 3 நிமிஷமாக கொடுக்க மாட்டார் பேசுறதுக்கு. அந்த பொறுமை அவர்கிட்ட இருக்காது. ஏன் நீ பொறுமையோடு இருக்க தயாராக இல்லை? நிறைய பேர் பேசுகிறேன் சார், நான் உன கூட பேசணுங்கய்யா, உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும், பேசினே இருப்பாங்க 1/2 மணி நேரம். நான் தான் பேசிட்டேன் சார், நீங்கள் எதனா பேசுறதுக்கு இல்லையா? இல்லை போதுங்க, எனக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஆனால் ஆரம்பிக்கிறது என்னன்னா, நீங்கள் நல்லா யூடியூப்பில் நல்லா பேசிக்கிறீங்க, நல்லா இருக்குது, நான் அவங்க கூட பேசினேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கும், உங்களை கூட பேசணும்னு ஆரம்பிப்பாங்க. ஃபுல்லாக அவங்க பேசியிருப்பாங்க, நம்ம என்ன தான் பண்ணிருப்போம், கேட்டிருப்போம். சரிங்க, அப்படியாங்க, இதுதான் நம்மக்கிட்ட டெலிவரி ஆகிருக்கும். சரிங்க, இதே தான் டைலாக்கு 1/2 மணி நேரம். ஆனால் ஆரம்பிச்சது எப்படியே என்ன பேச விட்டாங்க அவங்க. நிறைய பேர் அது மாதிரிக்கிறாங்க. புரியுதா? நீ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அழகாயிட்டியானா சும்மா இந்த உலகம் எப்படி இருக்கான்? பயப்படுது, உன் பார்வை விசாலமாகிடும். பயம் போகிறதுக்கு எந்த மனுஷனும் கண்ணை பார்த்து பேசு. எந்த மனுஷனுடைய அப்போ உனக்கு பயம் இருக்காது. நீ ஆம்பளை இருந்தாலும் கொஞ்சம் கீழே பார்த்துரு. பொம்பளை இருந்தாக்கா பார்க்கறதே பயம், எதனா பண்ணுறானோ இருந்தாலும். பொம்பளைக்கு ஆம்பளை எதனா பண்ணுறானோன்ற ஆம்பளை மேலே பொம்பளை மேலே பயம். நீ பெண்ணாவோ ஆணாவோ ஏன் எப்போ பார்த்தாலுங்கிற, அதனால தான் பயப்படுற. உன் பயம் எதனால்? பணம் வச்சுங்கிறன்றதுனால தான் பயப்படுற. பணம் இருக்குதுன்னு கம்முன்னு விட்டுரு, பயப்பட மாட்டேன். சில பேர் பணக்காரனாக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஐயோ நம்ம பணம் நிறைய வச்சுக்கிறேன் ஆனால் ஆகிடுமோ. பார்த்துக்கிறீங்களா? பணம் வச்சுருந்தான் பயம், நகையெல்லாம் போட்டுருந்தான் பயம். நல்லா அழகாக புடவை கட்டியா நினப்பில் தான் அதெல்லாம் ஓடி ஒன்றும் 50,000 புடவை கட்டினா அந்த மண்டபத்துக்கு வந்துக்கிறேன். நீ என்னமோ பெருசாக 20,000 படி அப்படின்னு என்ன பண்ண முடியும்? அதே போய்விடுவே. அப்படித்தான் கேட்டால் கவுத்து போட்டு வந்துருக்குன்னா என்ன பண்ண முடியும்? இல்லை போய்விடுவே. அப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் இறையச்சம் இருந்தால் உனக்கு ஒன்று கிடைக்கும் வரமா, அது பேர் துணிச்சல். இறையச்சம் தான் உனக்கு என்ன கிடைக்கும்? துணிச்சல். துணிச்சல் கட்சிட்டா உனக்கு என்ன இல்லை? நீ யாருக்கு சொந்தக்காரன் ஆகிட்ட? துணிச்சல் கிடைக்கணும்னா நீ இறையச்சமாக இருக்கணும். இறையச்சப்பட்டேன்னா உனக்கு என்ன கட்சிடும்? ஆல்மா சமூக அச்சம், தேவையற்ற அச்சம்லாம் ஒன்று ஒன்றா கேட்க வேண்டியதில்லை. எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான் அப்படின்ட்டு போனேன்னா டோன்ட் வரி, பி ஹாப்பி. யார் பார்த்துப்பாரு? ஏன் நான் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் அவனன்றி ஒரு அணுவும் எல்லாம் அவன் செயல்னு ஆயிடுச்சேண்ணா. நான் யார் இதில்? அப்போ நான் எப்படி வாழலாம்? பெரிய பாட சொல்கிறீங்களா சார்? சரி, என்ன பாட்டு வேணும்? எனக்கு தெரியாது. இப்போ தான் நிறைய கூகுளான் இருக்கிறாரு, போய் டச் பண்ணினா என்ன ஆகிடும்? என்ன பாட்டோ
லிரிக்ஸ் வந்து நம்ம காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஓ, சாமியார் பாடுற பாட்டாயா இதெல்லாம்? என் அழகினிலே எந்த பாட்டியா பாடினா சாமியாரே? யார் அது? வந்து பார்த்தா பாடணுமா? சரி, அதையும் பாடுறோம். எதை வேணாலும் பாடலாம். நீ ஒரு கொண்டாட்டமான மனிதன் ஆகிட்டா எதை வேணாலும் பாடலாம். பக்தியோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாரு. அச்சத்தை விட்டுரு. அச்சம் வர்றதுக்கு துணிச்சல். உன் அச்சத்துக்கு காரணம் ஆணவம். உனக்கு அச்சத்துக்கு காரணம் ஆணவம். உனக்கு இறை அச்சம் இல்லை. உனக்கு கடவுள் தெரிஞ்ச மாதிரி நீ நம்பினுக்கிற. உன் நம்பிக்கையே உனக்கு போதுமானதாகிடுச்சு. அதனால் நீ ஆணவம் ஆகிட்ட. ஆணவத்தினால்தான் தான் நீ அச்சப்பட்டுனுக்கிற. என்ன சார், ஆணவத்தில் இருக்கிறவங்க எப்படி சார் அச்சப்படுவான்? கல் கடவுள்னுன்றது உனக்கு எவ்வளோ பெரிய ஆணவம் தெரியுமா? அதனால தான் நீ என்ன பண்ணுற? அச்சப்படுற. நீ அசிங்கப்படுத்தப்படுற, நீ அவமானப்படுத்த பாடணுன்னா காரணம் நீ ஆணவமாக இருக்கிற. நீ ஆணவம் இல்லாத ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்த முடியாது. ஆணவம் இல்லாத ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்த. ஆணவம் கிரீடம் வச்சுக்கும். ஆணவம் என்ன பண்ணும்? கிரீடம் வச்சுக்கும். அச்சப்படும் கிரீடம் விழாமல் இருக்கிறதுக்கு. தள்ளுக்கிற கிரீடம்னா கூடாது, அப்படி பதமா. அதெல்லாம் எனக்கு வேணாடா. எப்படி இருக்கலாம்? கிரீடம் வைக்கிற சரி வைப்பா, கைட்டி போட்டுற போகிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா பண்ண மாட்டான். ஆணவமற்ற மனிதன் அச்சப்படுறது இல்லை. ஆணவமற்ற மனிதன் அச்சப்படுறது இல்லை. ஆணவமற்ற மனிதனுக்கு இறைவனை புரிஞ்சுட்டு இருக்கிறான். துணிச்சல் அவனுக்கு ஒரு வரம். துணிச்சல் அவனோட வரம். நீ 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 சிந்திக்கிற ஒரு விஷயத்த அவன் சிந்திச்சு முடிச்சுட்டுக்கிறான். நீ இப்போ தான் ஆரம்பிக்கிற இருக்குதா இல்லையான்னு அவன் ஆகிட்டுக்கிறான். முடிவுக்கு வந்துட்டான். முடிவுக்கு வந்தக்கிட்ட போய் நீ எதுவும் பண்ண முடியாது. நோ 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 சார் ப்ளீஸ். அது எந்த எய்மில், எந்த வேதத்தில், எந்த குரானில், எந்த பைபிளில், எந்த இடத்துல என்ன எழுதியிருந்தாலும் ஐ டோன்ட் கேர் சார். நமக்கு தேவை கடவுள் மட்டும்தான். இப்போதைக்கு கப்பில் டீயை ஊற்றுங்க, குடிக்கிட்டோம். டேய், நான் உன்னை இன்டர்வியூ பண்ணுறேன்டா. உனக்கு என்ன தெரியும்? நீ இன்டர்வியூ பண்ண போகிற. இன்டர்வியூ பண்ணுறதுக்கு என்ன தெரியுண்ணா? உனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. காப்பியை ஊற்றுறா கைத கஷ்டமான. உனக்கு கடவுள்லாம் தெரியாது. காப்பியை ஊற்று கூட்டிக்கிட்டோம், அவள் தான். இப்போ இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு பேஜராகிட்டு வரும். ஐயோ என்னடா ஏன் சேனல்லாம் ரொம்ப யோசிக்குது. இந்த அளவுக்கு கூப்பிடலாமா வேணாவா? தாறுமாறாக இருக்குது இந்த ஆள் பேசுறது இல்லை. ஒருவேளை நம்மளை வேலை விட்டு தூக்கிடுவாங்களோ? நம்ம இன்டர்வியூ எடுக்கிற வேலை விட்டு தூக்கிடுவாங்களோ? என்ன கேள்வி கேட்டான் உட்கார வச்சுன்னா காப்பி கேட்குறான், காப்பி ஊற்றி தந்துக்கிறேன். அச்சப்படாத. மொத்தமாக உன் சூழ்நிலையெல்லாம் உனக்கு உதவுறதுக்கு தான். உன் சூழ்நிலையெல்லாம், உன் தனிமை உனக்கு உதவுறதுக்கு, பயப்படுறதுக்கு இல்லை. அங்கே மண் கல்லெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னு பாரு, ஏன் அது மாதிரி வச்சுக்கிறான்? ஏன் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிலையை செதுக்கினானுங்க? என்ன கஷ்டப்பட்டு இவ்வளோ கதை இது மாதிரி இருக்குது? என்ன இது மாதிரி கதை? ஏன் இவனுக்கு இவ்வளோ புக்குங்களை எழுதி வச்சு இப்படிலாம் பக்கம் பக்கமாக வச்சுக்கிறானுங்க, மனப்பாடம் பண்ணிட்டுக்கிறானுங்க? இல்லை, ஏன் இத்தனை பேர் இந்த புக்கு எழுதி வச்சுக்கிறானுங்க? காலமாக புக்கு இல்லையா? இது காலமாக ஏன் இது சிந்திக்க மாட்டாங்க? இவங்க சிந்தனைலாம் என்ன முடிவுக்கு வந்தானுங்களா? முடிவுக்கு வந்தால் நீ என்ன ஆகிடுவேன்? தெளிந்த ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். அச்சம் இல்லைன்னா தான் அந்த முடிவுக்கு வர முடியும். பாடுறதுக்கு, பேசுறதுக்கு, மேடை நிற்கிறதுக்கு பயப்பட்டு நான் என்ன ஆக மாட்டேன்? எஸ்ண்ணா? நோண்ணா? இதுக்கு ஏன் பயம்? தம்பி ஒரு 100 ரூபாய் வச்சுக்கிறீங்களா? இருக்குதா? எவ்வளோ வச்சுக்கிறீங்க பர்ஸில்? ஓகே. இதுக்கு என்ன பயம்? இல்லை, அவ்வளோதான். சிம்பிள். கடவுள் தெரியுமா? இங்கே வந்துடும் உஷாராயிட்டேன். ஆனால் ரோட்டில் போய் கேளு. நிறைய பேரை நீ நேராக கூப்பிட்டு வச்சு கேட்டு, சார் சுகி சிவன் சார் ரொம்ப நேரம் பேசிக்கிறீங்க, உங்களுக்கு கடவுள் தெரியுமா? இல்லை வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா சார்? சிம்பிளாக சொல்லுங்கள், வாழ்க்கைன்னா என்ன சார் சொல்கிறாரு? அதெல்லாம் வேணாம் சார். வாழ்க்கைன்னா என்ன? ராமர் சீதர் என்ன வாழ்க்கை என்னய்யா? என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியலன்னுவான். ஏன்னா அவன் கதை சொல்லியே பழகிட்டான் இருந்தாலும். என்னுடைய வீடியோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மற்ற பேச்சாளர் பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா ஜோக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்லி வளர்றானுங்க அவனுங்க.
பார்த்துட்டீங்களா அது மாதிரிலாம்? எப்படி போச்சு இதெல்லாம்? உன் அச்சத்தை தவிக்கிறதுக்கு இன்னொரு மருந்து நான். அச்சத்தை தவிக்கிறதுக்கு இன்னொரு மருந்து நான். என் வீடியோலாம் பார்த்துனே இரு, அச்சம் போயிட்டுருக்கோம். என் வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துனே இரு, என்ன ஆகிடுவேன்? நீ திரும்ப போய் பாரு, கடவுள் பற்றி என்னுடைய பேச்சு, சுண்ணத்தை பற்றி என்னுடைய பேச்சு, இதெல்லாம் போய் பாரு, உனக்கு பயம் போயிடும். வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வந்துடும், தைரியம் வந்துடும். இப்படி இருந்தா ஆயிடுவேன், சந்தேகமே கிடையாது. இப்படி இருந்தா நானே ஆயிடுவேன். நல்லா இரு. அச்சத்தெல்லாம் இதுக்கு மேலாம் அசிங்கப்படுத்த முடியாது அச்சத்தை, இல்லை இதுக்கு மேலே கழுவி ஊற்ற முடியாது அச்சம். அதனால தைரியமா இரு. இறையச்சம் உனக்கு துணிச்சலை தரும். இறையச்சம் உனக்கு துணிச்சல் தரும். வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறிடும். நீ கொண்டாட்டமாக வாழன்றதுக்காகவே அச்சப்படு. உன்னை கவனிக்கிறதுக்காக அச்சப்படு. உனக்காக அச்சப்படு. உன்னை நீ சிறப்பாக வச்சுக்கலேன்னு மட்டும் அச்சப்படு. நல்லா இருக்கலாம்.